சொல்லு சொல்லு இப்போ சொல்லு என்ன எடுத்துக்கிட்டேன். தெரியும் திமுகலாம் சுகர் மாத்திரை மறந்துருப்பேன். இந்தா பால் கொடுத்துட்டியாடா? நல்லா கிளியரா இருக்குடா. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. ஒன்றும் கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை. நவீன் வந்துட்டான்டா. வா வா வா, நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். சீக்கிரமா கீழே போயிட்டு வா. இது மாப்பிள்ள ஒன்னும் சரியா பாக்கலையா? ஒன்ன மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. இப்போ வந்து நாங்கள் வந்து எஸ்பிஆர்ல இருக்கோம். நாங்கள் வந்து இப்போதான் இவன் குறுக்க பேசுறதே அடி வாங்கலாம். நீ திருப்பி வந்து அடி வாங்கிட்டு வர. ஜிம்முக்கு போயிட்டு வரியாண்ணா? அவ்வளவுதான் முடியல. அவ்வளோதான் பாய் ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் வந்துட்டானுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவனுங்க வரலையா? கோயிலுக்கு வரலையா? அவ்வளோதானா? அவ்வளோதான். ப்ரோ உன் பேர் என்ன ப்ரோ? அஸ்மில். என்ன பண்ணுற? காலேஜ் முடிக்கிறியா? ஃபர்ஸ்ட் இயர் போக போற. 50,000 2 ரூபா வட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஏய் இது என்னடா காஸ்டியூமு? மச்சான் அப்படியே கொஞ்சம் திரும்ப சொல்றேன். எவ்வளவு வேர்த்திருக்குன்னு பாருங்க. நான் வந்து இந்த ஜர்க்கினை போன வாட்டி போட்டு வந்து தான் அவ்வளோ வேர்த்து. இனிமேல் இதை போடக்கூடாதுன்னு பனியா போட்டு வந்துக்கிறேன். என்ன நல்லா இருக்கு உள்ள அவியும்பா. உள்ள நல்லா இருக்காது, உள்ள நல்லா இருக்காது, வெளியே தான் நல்லா இருக்கும். நீ பேஷண்ட் தான்டா. சுகர் வந்தவ, பைல்ஸ் வந்தவ, பக்காவது ஆள வாடியாது. அவன் பாடுறாடி ஃபுல்லாக கெட்டப்ப ரெடி ஆகிட்டு. சரி ஓகே, ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்புறோம். கோனா ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஓட்டு A few moments later. சொல்லு மச்சான் என்ன நடந்தது? விக்கி போறமாக நம்பி மைலேஜ் தரத்துல வண்டி எடுத்துன்னு வர சொன்னா சொல்லிய ஆரம்பிக்கவே இல்லை. என்கேடி வாசல் என்ன நின்றானு கரெக்டா எங்க நின்று இருக்கு பாரு. என்கேடி நான் நீங்க சண்டே லீவு அப்படி இருந்தா அவங்க காட்சிக்கு ஒரு அளவே இல்லாம நின்றுக்கலாம். எங்க போய் முடிய போதோ? நான் சொன்னல மணி 8 ஆகும்டா. போதவே அப்படிதான் ஆச்சு. 8 ஆகுது. நவீன் அப்படியே சொன்னான் என்ன உச்சி வெயில கூட்டு போயிடா. நான் ஆல்ரெடி பேசுறது அப்படின்னா டேய் வந்துச்சு ஆபீஸ். ஏய் என்ன எப்படி இருக்க? நீ ஏன்டா எப்படி இருக்க? அவ்வளோதான் சோழி முடிச்சு. நாங்கள் மொத்தம் அவன் வண்டி பாய் வண்டி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு சொன்னான். கடைசியில் அவன் வண்டியை எடுத்துன்னு வர மாதிரி ஆக போகுது போல. என்ன சார் அவன் வண்டி எடுத்துன்னு வர போறியா? உன் வண்டி தான் எடுத்துன்னு வர போறியா? என் வண்டி எடுத்துன்னு போகிறது பிரச்சனை கிடையாது. கார்பெட்டர் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ஏதோ இப்போ போய் சொன்னான். அதான் உண்மை. என் வண்டி எடுத்துன்னு போகிற மேட்டர் இல்லை. என் வண்டியில் பேட்டரி கிடையாது, என் வண்டியில் பிரேக்கு கிடையாது, என் வண்டி சர்வீஸ் இல்லை. அது வண்டியே கிடையாது. ஆனால் என் வண்டி தான் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதனால இப்போ ஆல்டர்னேட்டா ஆர்னர் சொல்லியிருக்கேன். 5 வேலை வந்துட்டு இருக்கு. கால் எட்டாதா? ஆக்சுவலாக நவீனுக்கு வந்து கால் எட்டாது. அவன் கீர் பைக் அவ்வளோ ஓட்டுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வர ஏ இங்கே வா ஃபர்ஸ்ட் வா. ஸ்டார்டிங்லேயே எப்படி இருக்கு, எண்டிங் எப்படி இருக்கும்? ஆனா இப்படி இது நான் எதிர்பார்க்கல. பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாராயண வண்டியை விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஐயோ நாராயண வண்டி வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் வேறு வண்டி பாய் வந்து ரெடி பண்ணி, நான் சொன்னேன்ல முதல்ல சொல்லியிருப்பேன், முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச 2வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வீடியோவில் பாய் வந்து எங்கே போனாலும் ஒரு ட்ரிப் அட்வைசர், எது நடந்தாலும் அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னால. இப்போ அதே மாதிரி தான் நடந்து போச்சு. அவரோட உதவி மூலமாக இன்னொரு வண்டியை ரெடி பண்ணி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா உங்கள் வண்டி என்னாச்சு? வண்டியை ஓட்ட தெரியல. மலையாளம் பேசிட்டேன்.
கூப்பிட்டு வந்தாவன எப்படி அதிகப்படுத்துக்கடா? இல்ல மச்சான் சுதர்சனே, நான் வீட்ல இருந்து வரும்போது உனக்கு தானே ஓட்டுனேன் அந்த வண்டி. மேல குத்தா இந்த அந்த அந்த கரெக்டா அந்த இது இருக்குல்ல பார்த்தசாதி கோயில் ஆச்சு தாண்டான் மச்சான் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு கொடுக்கலாம். கேட்டா உடனே என் வண்டியை குறை சொல்லிட்டான்டா. வண்டி சரி சரி வா வா, டைம் மணி இப்போ 8. வா வா போலாம் வா. கள்ளப்புறம் அவனை அப்பையிலேருந்து பார்க்குறேன் அடிச்சுட்டே வர்றேன். ஏன் வண்டியை பிளான் பண்ணி நாங்கள் பண்ணிருக்கோம். கடையை காணும், காலி பண்ணிட்டு கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையை காணும். செங்கல்பட்டு தோட்டம் சொல்லி தொலைங்க. கடை போகிறது கிட்ட ஒரு டோல் ஒன்று வரும், அங்கே நிற்கிறோம். நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்தால் இங்கே தான் ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிடுவோம். இப்போ வந்து அந்த கடையை வந்து காணோம். இங்கே தான் ஒரு கடை இருக்கும், ஆனால் அந்த கடையை காணும். சரி சாப்பாடு சாப்பாடு பண்ணுறீங்க. இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். கண்ணாடி கொடு, செருப்பு கொஞ்ச நேரம் சாப்பிட்ற வரைக்கும். கண்ணாடி ஏய், இந்த கண்ணாடி வாங்குற கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணாடி வாங்கல சொல்லிட்டு அந்த கடை வாசல பார்த்து அழுகுறேன் நான் கிட்ட, வாங்கி கொடு வாங்கி கொடுத்து. ஆமா, அந்த கண்ணாடி அவன் தான் வாங்கி தராமே. நான் வாட்ச் வாங்க போனேன், 100 ரூபாய் அனுப்பிச்சுடுறான்ட்டு கேட்டு வாங்கிக்கணும். அடிச்சுண்ணா அந்த வாங்குறது என்ன போட்ட அந்த கடைக்காரன் சொல்லிட்டேன், ப்ரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு எதுக்கு உனக்கு கண்ணாடி? சாப்பிட்றது எதுக்குடா உனக்கு கண்ணாடி? எல்லாம் சும்மாதான். தோசை வந்துகிட்டு இருக்கு. சரி, நைஸ் நைஸ். எல்லாருமே நைஸ் தான் கட்டும். நைஸ்டா. சாப்பிடு சாப்பிடு. இப்போ எத்தனை? இதான் முதல் ரவுண்டு உனக்கு. சொல்லுங்க. பூரி வந்து சின்னதா இருக்கு. தெரியுது பூரி மாதிரி டேய், சின்னதா இருந்தா வாங்க மாட்டேன், பெருசா தான் வேணும் உனக்கு. இல்ல 8 வடை பஞ்சா ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். கடைக்காரன் கணக்கு போடுறாங்களா இல்லையா? நாங்கள் போட்டுருவோம். 4 செட்டு பூரி. ஓகே. 8 மசால் வடை, 2 இட்லி. இப்போதைக்கு இவ்வளோ தான் போயிருக்கு. இதெல்லாம் இவர் நோட் பேடில் நோட் பண்ணுறாரு. நான் வந்து அவனை கேட்டேன் மச்சான், ஏன்டா அவகிட்ட அந்த மாதிரி சொல்ற, நம்ம என்னடா 1ஆம் தேதி தான்டா போறதுன்னு பிளானு, நாளான்னைக்கு எதுக்குடா மாத்தினேன்னு கேட்டா, இல்ல மச்சான் எனக்கு வந்து 1ஆம் தேதி வந்து ஒரு வேலை இருக்கு, அவன் வேற வந்து வீடியோ எடுக்கிற ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா, கண்டென்ட்ல இருக்கா, அவன் ஆசையை தூண்டி வீடியோ வாபச்சா வீடியோ இருக்கு வீடியோ எடுக்கலாம், ஆசையை தூண்டி அதுல வேற நைட்டு வேற, அதுக்கு முந்தின நான் நைட்டு வேற பீச்சில் பத்துலன்ட்டு ஆசையை தூண்டி விட்டேன். ஆமாச்சா வீடியோ எடுக்கலாம். அவ்வளோ ஓகேடா, ஏன்டா இப்படிலாம் இப்படி பண்றேன்ட்டு நான் கேட்டதுக்கு அவன் சொல்றான் அந்த மாதிரி அப்படிதான் ஆசையை தூண்டினாதான் அவன் வருவான். அதே மாதிரியே நீ வந்துட்ட. நீ வரல, வர வச்சான். சும்மாதான் சொன்னேன் சார், நான் சண்டே போயிடலான்ட்டு. இல்லடா, இவன் எதை சொன்னான்டா, ஏன்டா 1ஆம் தேதி போறோம், நான் வீடியோல சொல்லியிருக்கேன் முதல்ல, ஏன்டா 1ஆம் தேதி போறோம், நாளைக்கே போகலாம் மச்சான் அப்படின்னா. சரி இருடா பசங்கள்ட்ட எல்லாம் கேட்கறேன்ட்டு, நீங்களும் ஓகே தான் சொன்னீங்க, நீயும் ஓகே சொன்னா, பாய் ஓகே தான் சொன்னானுங்க. சரியா? எல்லாமே யோசிக்காமலே சொல்லிட்டானுங்க ஓகே ஓகேன்ட்டு. நானே சொல்லிட்டேன், அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஆனா அவன் நந்தா என்ன சொன்னான் தெரியுமா? அவன் 4 வாட்டி சொன்னாடா, சந்தோஷமா போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சத்தியமா அவன் வைத்தறிச்சல தான் சொன்னான், அதுக்கு ஆண்டா சொன்னான், அந்த டோன்ல தான் சொன்னான். கிளம்ப நடக்கிறேன்னு மேப் எப்படி ரூட் எப்படி இல்லை ஒரே ஸ்ட்ரீட்டா? ஒரே ஸ்ட்ரீட் எப்படி கூட ஃபால்ஸ் கீழே போகலாம்.
அடிச்சா அடி அந்த மாதிரி அடி கீழே கட்ட திருக்கி மேலே கொண்டு கட்டின்னு இருப்பான் அதான் லொக்கேஷன் எது போய்ட்டு மேப் டிபி கூட போயிடுமா உள்ள நாளும் நான் போய் முதுகு வலிக்குது டிபி கோட்டா பார்த்து கூட நான் வந்து போனோம் நல்லா இருந்ததுல்ல நல்லா ஆரம்பத்துல இருந்து நாராயணா மட்டும்தான் ஃப்ரேம்ல வந்து அழகா இருக்கான். அழகா இருக்கலாம். ஏன் இவ்வளவு கொதிக்குது? ரத்தம் கொதிக்குதா அங்க போயிட்டு இல்ல அவங்களுக்கு ஸ்டவ் மிச்சமாகும். டெய்லி உழைச்சிக்கிட்டே இருக்கல. எல்லாம் ஒண்ணு சேர்ந்துறாங்க. இது கூலி தொழிலாளி இல்ல தினக்கூலி. தினக்கூலி. காலையில 12 மணிக்கு ஜொமேட்டோ ஓட்ட போவான். ஜொமேட்டோ 1 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு முடிச்சுட்டு எத்தனை 1 மணி 12 மணிக்கு மதியம் 1 மணி நேரம் அதுல வர காசு எடுத்துட்டு பீச்சுக்கு போயிடுவான். சரி பீச்சுக்கு போயிட்டு இதுதான் அவர் பண்ற தினக்கூலி. ஓகேவா? கண்டென்ட்லாம் இல்ல, இதுதான் உண்மை. நேரவா உள்ள இந்த குலா கரைக்கு நேரா பண்ண ஒரு ஆக்கி இருக்காங்க. இதெல்லாம் போட முடியாதுடா. கட் பண்றா.